guys, welcome back to our channel. இன்னைக்கு நாங்க வந்து வெளிய போலாம்னு பிளான் போட்டுருக்கோம். ஸோ வெளியன்ற போது எங்க அப்படின்னா சர்ச் ஸ்ட்ரீட். மோஸ்ட்லி பெங்களூர்ல வந்து சர்ச் ஸ்ட்ரீட் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிளேஸு. ஸோ அதனால நானும் என்னோட ரூம்மேட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். அங்கே வந்து ஒப்பேரா ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர் மாதிரி, அதாவது அங்கே வந்து நிறைய லைவ் ஷோஸ்லாம் நடக்கும், டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி நிறைய நடக்குமா. அப்போ சரி ஓகே அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி இருக்குமா இருக்காதான்றது தெரில, எந்தெந்த டேஸில் வந்து இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரில. நெட்லேயுமே சர்ச் பண்ணி பார்த்துட்டோம், அதை பற்றின எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ இன்றைக்கி சாட்டர்டேனால மேபி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட் போய் பார்த்து இன்றைக்கி நம்ம லக்கியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம் அண்ட் சர்ச் ஸ்ட்ரீட் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ரூம்மேட் ஸ்வேதாக்கு வந்து ஒரு கொஞ்சம் புக்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அதனால் புக் ஃபேருக்கும் போகலான்னு நினச்சிட்ருக்கோம். எங்கெல்லாம் போவோம், இப்படி லக்கியாக இருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். மற்றபடி இன்றைக்கி வந்து சும்மா ஒரு சின்ன சர்ச் ஸ்ட்ரீட் vlog மாதிரி தான் இருக்க போகுது. சர்ச் ஸ்ட்ரீட் வந்து ஒரு மினி ஃபாரின் மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் அப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு வந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டனால சொல்கிறேன். அது வந்து பார்க்குறதுக்கே அப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வைப்பு. அதுவும் இல்லாமல் என்ன அப்படின்னா அங்கே ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அதாவது என்ன சொல்ல, ஹோம்மேட் கேக்கு, அப்புறம் அவங்களா ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ இதெல்லாமே வந்து அங்கே வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன சொல்ல நல்லா இருக்கும். ஒரு வைபே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் புதுசாக இருக்கும். உங்களுக்கு ஹோப் இந்த பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் எந்த அளவுக்கு என்னால் முடியுதோ அந்த அளவுக்கு நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். நிஜமாக அந்த வைப்பு வந்து செம்மையாக இருக்கும். இப்போவே டைம் வந்து 6 கிட்ட ஆக போகுது. ஸோ 5:30 ஆக போகுது, 6 5:30 ஆக போகுது. ஸோ எப்போ போய் ரீச் ஆகின்லாம் தெரில, பட் வந்து ஹோப் நல்லா இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சர்ச் ஸ்ட்ரீட் வந்துட்டோம். வந்த உடனே வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. எனக்கு நிஜமாகவே வீடியோ எடுக்கணும்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி கொஞ்சம் கூச்சமாகவே இருந்துச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்ததுமே வந்து நாங்கள் வந்து சத்வா அவுரா பார்த்தோம். சத்வா அவுரா வந்து விராட் கோலியோட ஒரு பப் வித் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி, ப்ரூவரி இல்லை, லைக் கைண்ட் ஆஃப் பப் வித் ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து விராட் கோலியோட ஒரு ரெஸ்டாரண்ட். ஸோ அதை வந்து லைட்டாக வந்து ஒரு கிளிம்ஸ் காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் வீடியோ எடுக்க முடியலை, அவ்வளோத்துக்கு வந்து கூட்டமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே ரிப்பப்ளிக் டே வேறு இருந்துச்சு. நாங்கள் அந்த டைம் பார்த்து கரெக்டாக போனனாலேயோ என்னமோ தெரில, இன்னும் கூட்டமாக தான் இருந்துச்சு. வெளில வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு பையனை பார்த்தோம். லைக் இப்படி வந்து ஸ்டாச்சு மாதிரி இருப்பாங்க அவங்க. சம்டைம்ஸ் வந்து நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் வந்து வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், பட் நேரில் இதுவரை பார்த்ததில்ல. அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். சும்மா வந்து இந்த மாதிரி பெயிண்ட் வந்து பாடி ஃபுல்லாக பண்ணிட்டு ஒரு ஸ்டாச்சு மாதிரி நிற்பாங்க, அப்பப்போ வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஃபன்னாகவே தான் இருந்துச்சு. ஸோ இதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து நடந்தோம். ஆனால் வந்து நிஜமாக சொல்லலாம், எனக்கு ரொம்ப ஷையாக இருந்துச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. நானே வந்து யாரும் பார்க்காத டைம் அந்த மாதிரி தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் ரொம்ப ஷையாகவே இருந்துச்சு, என்னே தெரில. இதில் என் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியும். நான் வந்து அந்த வீடியோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் ஷையாக தான் இருந்துச்சு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ரிப்பப்ளிக் டேனால் இன்னும் ரொம்ப ரொம்ப ஆட்கள் நிறைய இருந்தனால எல்லோரும் இங்கே தான் பார்க்குற மாதிரி, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் நிறைய வந்து கமல் கலெக்ஷன்ஸ் பார்த்தேன்.
ரொம்ப க்யூட்டான ஐ மீன் ரொம்ப என்ன சொல்ல நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே வந்து 100, 80, 150 அந்த மாதிரி தான். எதுவுமே வந்து கம்மி ப்ரைஸ்லலாம் இல்லை, கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அப்படியே வெளில வந்த உடனே வந்து இந்த ஷூ கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். நிறைய கலராக ஷூஸ்லாம் இருந்துச்சு. ஸோ சும்மா வந்து பார்த்தோம். இது எப்படியும் வாங்குறதுக்கு இல்லை, லைட்டாக பார்த்தோம். லைக் எல்லாமே நிறைய விண்டோ ஷாப்பிங்ஸ் நிறைய பண்ணோன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு வீடியோவில் ரொம்ப கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. அண்ட் வந்து ஒரு புக் ஷோரூம் மாதிரி, லைக் புக் ஃபேர் மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே நிறைய சர்ச் ஸ்ட்ரீட்குள்ளேயே வந்து நிறைய புக் ஃபேர் மாதிரி நிறைய புக் ஸ்டால்ஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் லைட்டாக போய் பார்த்தோம். எனக்கு வந்து இந்த ஹாரி பாட்டர் இதெல்லாம் பிடிக்கும்னால அங்கே வந்து கொஞ்சம் நேரம் அப்படி பார்த்துட்டு நின்னோம். அண்ட் அப்படியே வெளில வந்த உடனே வந்து மாங்காய் சாப்பிட்டோம். இந்த ஃப்ரூட்ஸு, இந்த மாங்காய் இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா நானும் ஸ்வேதாவும் வந்து எப்போவுமே வாங்கிடுவோம். அது ஏன்னு தெரில. அதுவும் வீட்டிலலாம் இருந்தால் மாங்காய் சாப்பிட தோணாது. எங்கேயாச்சும் வெளில வந்தால் தான் இந்த மாங்காய், நெல்லிக்காய் இதெல்லாம் பார்த்தா சாப்பிட தோணுது. அண்ட் மாங்காய் வந்து சாப்பிட்டுட்டோம். அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிஜமாக வந்து ரொம்ப ஸ்பைசி கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் பாருங்கள், இதுதான் வந்து சர்ச் ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸ், வந்து மெயின் என்ட்ரன்ஸ். லைக் என்ட்ரன்ஸ் இல்லை, 2 சைடு இருக்குது. பட் ஸ்டில் இதுவும் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி தான். எப்படி இருக்குது பாருங்கள். அந்த வைபே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஏரியா, அந்த பிளேஸு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னால் நிறைய வீடியோ எடுக்க முடியலை, பட் ஸ்டில் நான் எடுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸஸ், அந்த வைபு எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் ரிப்பப்ளிக் டே இருக்கிறனால தான் நிறைய நீங்கள் வந்து இந்த மேலே லைட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய பார்க்குறது ரிப்பப்ளிக் டே இருக்கிறனால. மற்றபடியே வந்து அந்த லைட்ஸ்லாம் இருக்கும். இந்த மேலே ஒரு லைட் போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் நார்மலாகவே இருக்கும். பட் ரிப்பப்ளிக் டேனால் இன்னும் வந்து கொஞ்சம் நிறைய பிளேசஸ்லாம் வந்து லைட்ஸ் போட்டிருந்தாங்க. ஒரு ஃப்ளாகோட கலரில் எல்லாம் லைட்ஸ் போட்டிருக்காங்க, ட்ரை கலரில். வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிளேசஸ்லாம் விசிட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சும் வந்து பாருங்கள். எல்லா பிளேஸஸுமே நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்துடணும்ல. ஸோ அதனால் வந்து இதெல்லாமே ஜஸ்ட் ஒன்ஸ் ஆச்சும் வந்து பார்த்துருங்க, இந்தியாவுக்குள்ளே இருக்கிற பிளேசஸில். அதனால் சரி, இங்கே சாம்சங் ஷோரூம் தான். இது வந்து ஆக்சுவலி ஓப்ரா ஹவுஸ் வந்து சாம்சங்கோடது. ஸோ அதனால் இந்த ஷோரூமை வந்து சுற்றி பார்த்துட்ருக்கோம். வேறு மற்றபடி எதுவுமே இல்லை இங்கே. இன்றைக்கி வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப அன்லக்கியான ஒரு டேயாக வந்து ஃபீல் பண்ணுறேன். வாட் டு யூ ஃபீல்? சேம் சாம்சங் ஸ்டோர், நத்திங் ஸ்பெஷல். உண்மை தான், இங்கே எதுவுமே இல்லை. சும்மா வந்ததுக்கு சும்மா பார்த்துட்ருக்கோம். நாங்கள் இங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னா கோரமங்கலா போகிறோம், புக் ஸ்டோருக்கு. ஏன்னா சர்ச் ஸ்ட்ரீட்டில் வந்து ஓப்ரா ஹவுஸ் வந்து எதுவுமே இல்லாதனால கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வந்து கோரமங்கலா போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து சும்மா இப்படி உட்காந்துருக்கோம். பரவாயில்ல எந்தேனும் நாங்கள் சர்ச் ஸ்ட்ரீட்டில் பார்க்கும்போது ஒருத்தங்க வந்து ஹோம்மேட் சீஸ் கேக்கு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பட் அதை வந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணதுனால வீடியோ எடுக்கலை. மற்றபடி நிறைய வீடியோஸ் நான் வந்து எடுக்க விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து
எந்த புக் எடுத்தாலும் 100 rupees. அதனால் இங்கே புக் எடுத்துகிட்ருக்கோம் கைஸ். அதில் ஆட் ஒன் அவுட்டை நான் தான் இருக்கேன். ஏன்னா நான் புக் எதுவுமே பார்க்காம சும்மா சுற்றிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு கொண்டையை போட்டு சுற்றிட்டுருக்கேன் கேவலமாக. இங்கே ஒரு பொண்ணு வந்து புக்கு பார்த்துட்ருக்கா. என்ன புக் எடுக்கிறதுன்னு தெரியாமல் சுற்றி பார்த்துட்ருக்கு. இங்கே நிறைய புக்ஸ் இருக்குது. ஃபுல் இந்த மாதிரி லவ் ரொமான்டிக் புக்ஸ் மட்டும்தான் வந்து ஸ்வேதா அவர்கள் எடுப்பார்கள். நான் தான் சொன்னேன் வேணாம், நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை குமார் அப்படிலாம் சொல்லிட்டு அவ வந்து இதுதான் அந்த மாதிரியா நான் காணிச்சிடுறேன். நான் 3 புக் எப்போவோ எடுத்துட்டேன். இங்கே 3 புக் எடுத்தால் 100 rupees. இங்கே ஒருத்தி வந்து இது வேற ஒரு புக்கு கூட எடுக்கவே இல்லை. எனக்கு இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்து தலை சுற்றுது. இங்கே எப்படி தான் எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் அதுலேருந்து வந்துட்டோம். 1/2 hour 1 hour நம்ம நாங்கள் அங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். எப்படியோ ஒரு வழியாக இவ வந்து ஒரு புக்கை வாங்கிட்டா. நான் வந்து 3 புக்கு வாங்கிட்டேன். நான் என்ன புக்குன்ட்டு அப்புறமா சொல்கிறேன். ஹாஸ்டல் போயாச்சும் நான் சொல்கிறேன். இதுதான் நான் இன்றைக்கி வாங்கின 3 புக்ஸு. 3மே நான் எப்போவாச்சும் நான் ரைட் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன், எனக்கு டைம் கிடைக்கும்போது. அண்ட் நான் வந்து எப்போவுமே இப்படி தான் வெளில எங்கேயாச்சும் வந்தேன்னா எனக்கு திரும்ப போகும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும். எப்படா பிஜி போய் ரீச் ஆகும் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான். அண்ட் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.